இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய் மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தலைமையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது நாம் சொல்லிடுவோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனி பகவானுடைய ஒரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது சனி பகவான் வந்துட்டு இப்போ உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கார். 3ஆவது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த ஒரு இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு தான். ஆனால் இப்போ இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு போயிட்டார். அப்போ சரியில்லாத ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் இருக்கே. சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இல்லை, இப்படி ஒரு குழப்பம். அப்போது ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை தான். இது செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு முடித்தோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வேலை முடியாது. எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு தடங்கல், அதுக்கு ஒரு இடைஞ்சல், அதுக்கு ஒரு இடையூறு, நம்ம தடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள். இப்படி தான் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மற்றவங்க வந்துட்டு ஒரு வேலையை எடுத்தானா அவன் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போகிறான், நம்ம தான் எதையாவது தொட்டோம்னா ஒரு 1008 பஞ்சாயத்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்திருக்கோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்துருப்பீங்க, நமக்கு ஒன்றுனா முன்னாடி நிற்கிறவங்களை இழந்துருப்பீங்க. இது எல்லாமே கடந்து போயிடுச்சு வாழ்க்கையில். இது வந்துட்டு நம்ம தனியாக தான் இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம தாண்டா எதிர்நீச்சல் போட்டு பொழைச்சாகணும், நம்மளை சுற்றி நம்மளை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்களே ஒழிய நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்க. கடவுளுக்கு நான் அப்படி என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பார்த்துட்டோம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்போடையே சரி நம்ம தான் எதிர்நீச்சல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் 2025 சனி பயிற்சி வருது. சனி பகவான் ராசிக்கு 3லேருந்து 4க்கு போகிறாரு. அதாவது சுபஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. அர்த்தாஷ்டம சனியாக உங்கள் ராசிக்கு வர போகிறாரு. அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் வந்துட்டு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார். அதனால்
சொந்த உடல் ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரண ஒரு காய்ச்சல், ஒரு ஜுரம், சளி அப்படின்னா கூட உடனே போயிட்டு மருத்துவரை பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது. ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா ஒரு வீட்டில் ஒரு மாத்திரையை போட்டு படுத்துருப்போம் சொல்லி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 செலவில் முடிய வேண்டியது ஒரு 5000 செலவுக்கு நம்மளை எழுதிட்டு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குடிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தாயார், தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன், தாயார் கூட பிறந்த சித்தி முறை உறவுகள், அவர்களோட பிள்ளைகள், சகோதரர்கள், இவங்க கூடலாம் தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது கெட்டது, கல்யாணம், ஒரு முறைப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறது, அவங்கள ஒதுக்கிப்பிடி செய்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக பேசி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் பக்கம் வச்சுக்கோங்க தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறதுல. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. என்னதொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்ததொரு சனி பகவான் பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டுக்கு வந்துடுவார். 7ல் குரு அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வையும் கிடைக்கும், குரு பார்வையும் கிடைக்கும். ஒரே நேரத்தில் சனியும் உங்களுடைய ராசியில் இருப்பார், குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நாம் கொஞ்சம் என்ன தான் கீழேயே விழுந்தாலும் கூட தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வர்க்கம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். பயப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க, பங்காளி இருக்காங்க, தம்பியோட உறவுகள் இருக்குது, தந்தையாரோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் இருக்கும். தந்தையார் இல்லை அப்படின்னா கூட சிலருக்கு தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது துணை நிற்பாங்க. அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருந்து செய்கிறாங்களா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்ததொரு காலகட்டத்திலேயே 7ல் குரு இருக்காரு அப்படிங்கிறதுனால காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறிடும். மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம், மனைவிக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சீங்க அப்படின்னா மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்யலாம். வீட்டில் படிச்சிருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, ஏதாவது முயற்சி செய்யலாமா ஜோசியரே அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்ததொரு சூழல்லையுமே உழைக்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் சனி தடை போடவே மாட்டார். அது எப்பேற்பட்ட மோசமான இடத்துல சனி இருந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உழைக்கிறதையும் பிழைக்கிறதையும் சனி ஒருபோதும் கெடுக்க மாட்டார். ஒரு வேலைக்கு போகிற இடத்துல சில சிக்கல்கள் வரதான் செய்யும், ஆனால் வேலையை பிடுங்க மாட்டார் சனி. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் ஏற்ற இறக்கத்தை காட்டுவாரை தவிர தொழிலை மூட வைக்க மாட்டார். அதனால் தொழில், வேலை இந்த 2 பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். அதே மாதிரி சொந்த ராசிக்குள்ளேயே சனி பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால சனியினுடைய கண்காணிப்பில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். சனி யார் அப்படின்னா நீதிக்காரகன். ஒரு நீதிபதி நம்மளை நேராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய ஒரு நியாய தர்மங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது நாம் இம்மி அளவு கூட தர்மத்தின் வழியில் இருந்து பிசராமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நீதிபதியை நம்மளை பாராட்டுவார். அப்படிங்கிற மாதிரி சனி பகவானே உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு தொழில் செய்கிறோமா, தொழிலில் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறோமா, கூட்டாளியை நாம் வஞ்சிக்கக்கூடாது. சரி, அவனும் உழைக்கிறான், நமக்கும் உழைக்கிறோம், ஆளுக்கு 10 பிரிச்சுட்டு போவோம். அதே மாதிரி அவன் உழைக்கிறான்டா, நம்மளும் கஷ்டப்படுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேலை செய்யணும். அதுதான் சனி பிடிக்கும். சரி, அவன் தான் செய்கிறானே, நம்ம படுத்திருப்போம்னு சொல்லி படுத்திருந்தா தேவையற்ற குழப்பத்தை சனியே உண்டு பண்ணிடுவார். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால தான் அவங்க ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உழைக்கணும். ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா ஓப்பிலாம் அடிக்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான ஒரு உழைப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதிகபட்சமாக உழைக்கும் போது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான சம்பளத்தையும் சனி கூட்டி கொடுப்பாரு. அது நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லை. உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மாடாக உழைக்கிறேன், எப்படி சொல்கிறது, ஓபி அடிக்கிறவங்க நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பார்வை ராசிக்கு இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுத்தே தருவார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அதோட சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 6, 10 இந்த 2 வீட்லையும் விழுகுது. 6ல் சனி பார்வை விழுகும்போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது உங்களுடைய கடனை நீங்கள் அடைச்சிடுவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 ரூபா கடன் அப்படிங்கிறது இருக்கிறது. நகை நட்டு வச்சுருந்தாலும் மூட்டெல்லாம் பெரிய அளவில் ஒரு 10 ரூபா கடன் வாங்கினவங்க எல்லாம் கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு வரவே வராது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 10ல் சனி பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால தொழில் கொஞ்சம் இறங்கி தான் ஏறும். திடீர்னு சரியும், திடீர்னு ஏறும். அதனால் ஒரு தொழில் உட்காந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்கார வேண்டியதில்லை. நல்லா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டம் ஆட வேண்டியதில்லை.
தொழில் சம்பாதிக்கிறோமா, ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். ரகசியங்களை பாதுகாக்கணும். அடுத்ததாக தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம், தொழில் சம்பந்தமான ஒரு வருமானங்களை வெளியில் சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் நம்ம குழப்பம்னு சொல்லிட்டு இருக்கணும். கூடுமான வரைக்கும் புது முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. ஒரு 10 ரூபா போட்டு தொழில் செய்கிறேன், என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும். இல்லை ஒரு 10 வந்துருச்சு, ஒரு 10 ரூபான்னு போடுவோம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா போட்ட காசு பெருசாக எதுவுமே இது பண்ணாது. அதனால் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் வராது. புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த கல்யாண கனவுகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் சிலருக்கு ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு கொஞ்சம் ஒரு தடை தாமதம், அலைச்சலுக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். வேலை, தொழில் இந்த ரெண்டுத்துலேயுமே அர்த்தாஷ்டம சனி கை வைக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு வரன். அதனால் இந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். தேர ஆரோக்கியத்தில் கவனம். சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கோங்க. தினமும் குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி நீராடிடணும். சனிக்கிழமைகளில் மாமிச உணவுகளை தொடவே கூடாது. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. சனியே உங்களை காப்பாற்றுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். நன்றி, வணக்கம்.